friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 4 சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்னா நம்ம ரெகுலராக டெய்லி நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம சயின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு நோ த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க். ஸோ மில்கோடைய நம்ம மில்கை வந்து டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் படிக்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர் த பெனிஃபிட் ஆஃப் குக்கிங். ஸோ குக்கிங் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குக்கிங்குமே ஒரு சயின்ஸ் தான். ஸோ லேர்ன் அபவுட் பேக்கிங் ஆஃப் பிரெட், பிஸ்கெட் அண்ட் கேக். ஸோ இந்த மாதிரி கேக் பேக் பண்ணுறது, பிஸ்கெட் பேக் பண்ணுறது, இதெல்லாம் என்ன எப்படி நடக்குது அப்படின்ற சயின்ஸையும் நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம். நோ அபவுட் த கேஜெட்ஸ் யூஸ்ட் இன் டே டு டே லைஃப். டெய்லி யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் லைக் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ்லாம் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்க் பார்த்திங்கன்னா மில்க் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும் மேமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள் எல்லா இனத்தையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேமல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஹியூமன்ஸுமே வந்து மேமல்ஸ் தான். ஸோ யாருக்கெல்லாம் மில்க் ப்ரொடியூஸ் ஆகுதோ, யாரெல்லாம் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு மில்க் கொடுப்பாங்க அப்படின்னாலும் அவங்கெல்லாம் வந்து மேமல்ஸ். லைக் கேமலாக இருக்கட்டும், எலஃபண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னது ஒரு மேமல்ஸ் தான். ஸோ அவங்களுடைய யங் ஒன்ஸ், அவங்களுடைய குழந்தைக்கு வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் வந்து யார் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்களா, எல்லா வகையான மேமல்ஸ் கிட்டேருந்து நிறைய வகையான மில்க்ஸை வந்து ஹியூமன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கேமல் கிட்டேருந்து வர மில்க்கையும் வந்து ஹியூமன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. கவு கிட்டேருந்து வர மில்க்கையும் ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மில்க்கையுமே வந்து ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ மில்க் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்டைன் ஃப்ரம் மேமல்ஸ். முக்கியமாக மேமல்ஸ், அந்த பாலூட்டிகள் இனத்துக்கிட்ட இருந்து தான் மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ அப்டைன்ட் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற சோர்சஸ்லேருந்துமே கிடைக்குது. சோயா பீன்ஸ்லேருந்து மில்க் எடுக்கிறது, நட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நட்ஸ்லேருந்து கூட மில்க் எடுக்கிறாங்க. ஸோ சீடு பேஸ்டு மில்க். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், சீடு பேஸ்டு மில்க், அதாவது நட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய மில்க். இதுவும் வந்து ஒரு வகையான மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் மில்க் என்ன அப்படின்னு பார்த்தா, மில்க் கண்டெய்ன்ஸ் வாட்டர், சுகர், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த எல்லாமே வந்து இதில் இருக்குது, மில்கில் இருக்குது. வாட்டர் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Based on the amount of fat present in the milk, it can be classified into whole milk, low fat milk and fat free milk. ஸோ அந்த மில்கில் இருக்க ஃபேட் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ ஒரு மில்கில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹோல் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது, ஃபேட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அது என்ன சொல்லுவாங்க, லோ ஃபேட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பால்களெல்லாம், ஒரு சில அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிற பாலெல்லாம் வந்து என்ன இருக்கும், ஃபேட்டே இருக்காது. ஸோ அப்போ அதை என்ன சொல்லுவாங்க, ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மில்க் ஹேஸ் ஸ்வீட் டேஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் சுகர் கால் லாக்டோஸ். ஸோ மில்க் எப்பயுமே இப்படி லைட்டாக ஸ்வீட்டான டேஸ்ட்டில் இருக்குமா, ஏன்னா அதில் என்ன இருக்குமா, சுகர் கண்டென்ட், அதாவது லாக்டோஸ் அப்படின்ற ஒரு வகையான சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மில்க் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ ப்ரோட்டீனில் என்ன, நம்மளுடைய மசில்ஸை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஃபேட் ப்ரெசன்ட் இந்த மில்க் இஸ் கால்டு பட்டர். பட்டர் இஸ் மோர் டெலிஷியஸ் தென் எனி அதர் ஃபேட். ஸோ மில்கில் வந்து என்ன இருக்கும், பட்டர்னு சொல்லி ஒரு வகையான ஃபேட் இருக்குது. நம்ம பட்டர் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த பட்டர் தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, எந்த ஃபேட்டை நீ சாப்பிட்டாலும் அந்த பட்டரை சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வந்து உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விட்டமின் டி இன் மில்க் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த போன். ஸோ போன் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினரல்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக கால்சியம்ன்ற மினரல் தான் வந்து மில்கில் அதிகமாக இருக்குது. அது எதுக்குன்னா ஹெல்தி போன்ஸ், நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கும் நம்மளுடைய டீத் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கெட் தியர் மில்க் ஃப்ரம் த மேமல்ஸ் லைக் ஷீப், கோட், கேமல், டாங்கி, ஹார்ஸ், யாக், வாட்டர் பஃபலோ அண்ட் ரெயின்டியர் அண்ட் ஈவன் மூஸ். ஸோ இது எல்லா அனிமல்ஸ்லேருந்துமே ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க, மில்க்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபிஸ். ஸோ இந்த மில்க் வந்து என் டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபிஸ். ஸோ பேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஃபுட்டாகவே இருக்கிறது என்ன தான் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கர்ட் எடுக்கிறோம், பட்டர் எடுக்கிறோம், பட்டர் மில்க் எடுக்கிறோம், கீ. ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே அதுலேருந்து எடுக்கிறோம்.
ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் சிக் பீப்புள். ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு டம்ளர் பால் காய வச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, பெரியவங்களுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகுது டெய்லியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்டு ஃபார் மேக்கிங் சீஸ், பன்னீர் அண்ட் மில்க் ஸ்வீட். ஸோ மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு, சீஸ், பன்னீர், ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்குமே மில்க் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்ட் இன் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யணுன்னா கூட நமக்கு மில்க் தேவைப்படுது அப்படி சொல்கிறாங்க. யூஸ்டு டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமனிஸ். நிறைய ஃபெஸ்டிவலுக்கு, சடங்குகள், செரிமனிஸ்க்கெலாம் என்ன பண்ணுறோம், நம்ம மில்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வகையில் தான் நம்ம மில்க்கை வந்து என்ன பண்ணுறோம், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் மில்க். ஸோ மில்க் குடிக்கிறதுனா நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தா, போனும் டீத்தும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுது, ரொம்ப அதிகமாகாமல் கம்மியாகாமல் மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ், இதய நோய்கள்லேருந்து தடுக்குது. இட் இஸ் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை டு ஆன்சர் இருக்குது பாருங்கள். மில்க் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் டேஷ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் கால்சியம். நெக்ஸ்ட் மில்க் கண்டெய்ன்ஸ் வாட்டர், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல். ஸோ வாட் இஸ் ஃபுட்? So food is one of the basic need for our life. Food provides energy. It usually made up by cooking plants and our animals. It contains essential nutrition to keep our body healthy. So ஃபுட்டுன்றது ஒரு நெசசரியான ஒரு திங்ஸ். ஸோ நம்ம டெய்லி வாழணும் அப்படின்னா நமக்கு முக்கியமானது ஃபுட்டு. அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா எனர்ஜி கொடுக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம எதில் ஃபுட் எடுப்போம் அப்படின்னா குக்கிங் மூலயமா, ஒரு பிளான்ட்டை குக் பண்ணியோ இல்லை அனிமலை குக் பண்ணியோ நம்ம வந்து சாப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்கும், லைக் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்னு. அது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸும் எல்லா நியூட்ரிஷன்ஸையும் கலந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் நீட்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ நீட்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா கிவ்ஸ் எனர்ஜி, ப்ரொமோட்ஸ் க்ரோத், இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி, ஹெல்ப் அவர் பாடி டு ரிப்பேர் இட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம ஃபுட்டு. எனர்ஜிக்கு, நம்மளோட க்ரோத், நம்ம வளர்ச்சிக்கு, நம்மளோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானா ஃபுட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ அப்புறம் நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுலேருந்து ரிப்பேர் நாமளே வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபுட்டை சாப்பிட்றோம். ஃபுட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2. ஸோ ஃபுட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரா ஃபுட், இன்னொன்று வந்து குக்குடு ஃபுட். ரா ஃபுட்னா பச்சையாக சாப்பிடக்கூடியது. ஸோ அது எதுவுமே குக் பண்ண தேவையில்ல, அது ஹீட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், கேரட், கிரவுண்ட் நட், சீட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே பச்சையாகவே ராவாகவே சாப்பிட்லாம். ஸோ அதை வந்து குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது குக்குடு ஃபுட்டுனா நம்ம குக் பண்ணி தான் அதை சாப்பிட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், வெஜிடபிள் கறி, பிரெட், இதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம குக் பண்ணி ஹீட் பண்ணி தான் சாப்பிட முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு குக்கிங். குக்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குக்கிங் அப்படின்றது என்ன, குக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். குக்கிங் ரொம்ப முக்கியம். இட் மேக்ஸ் சூட்டபிள் ஃபார் கன்சம்ஷன். ஸோ பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு ஏதாச்சும் உடம்புக்கு பிரச்சனை வரலாம். ஸோ அப்போ குக் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம உடம்பும் சீக்கிரம் ஏற்றுக்கும். அப்படின்றதுனால நம்ம குக்கிங் பண்ணுறோம். ஸோ குக்கிங்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ பாயிலிங் இருக்குது. நம்ம ரைஸ் என்ன பண்ணுவோம், பாயில் பண்ணுவோம். ஸோ இட்லி என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸ்ட்ரீமிங்கும் ஒரு ப்ராசஸ் தான். ஃப்ரையிங், ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது அடுத்தது டீப் ஃப்ரைங். ஸோ ஃப்ரையிங்னா பேன் ஃப்ரைங், பேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஸோ இது பண்ணுறது ஷாலோ ஃப்ரையிங்னு சொல்லுவாங்க. டீப் ஃப்ரைங்னா நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு வேக வைக்கிறது. சமோசாலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் டீப் ஃப்ரைங் சொல்லுவாங்க. ரோஸ்டிங் அப்படின்னா வறுக்கிறது, இந்த வேர்க்கடலை எல்லாம் வறுப்போம் இல்லையா. ஸோ அது. ஸோ கிரில்லிங் அப்படின்றது ஒரு மைக்ரோவேவனுக்குள்ளே போய் இது பண்ணுறது. ஸோ கிரில்லிங், அந்த சிக்கன் எல்லாம் கிரில் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பெனிஃபிட் ஆஃப் குக்கிங். ஸோ பெனிஃபிட், குக்கிங்கோட பெனிஃபிட் என்னென்னா இட் மேக்ஸ் நியூட்ரிஷன் ஃபார் டைஜஷன். ஸோ இட் மேக்ஸ் நியூட்ரிஷன், நல்ல ஃபுட் டைஜஷனுக்காக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டோட டெக்ஸ்சரை வந்து ஃப்ளேவரையும் டெக்ஸ்சரையும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பிடும் போதே குக் பண்ண ஃபுட்டு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெஸ்ட்ராய்ஸ் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ். அதில் ஏதாச்சும் ஜெர்ம்ஸ், கிருமிகள் இருந்தால் கூட நம்ம சூடேற்றும் போது என்ன ஆகிடும், குக் பண்ணும் போது இறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங். ஸோ ட்ரை டு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ரா ஃபுட். ஸோ ரா ஃபுட்டுக்கு 2 எக்ஸாம்பிள் என்ன, ஃப்ரூட்ஸ், கேரட். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் குக்குடு ஃபுட், ரைஸ், பிரெட். இது 2 என்ன ஃபுட், குக்குடு ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் லுக் அட் த திங்ஸ் ஷோன் இன் த பிக்சர் அண்ட் டிஸ்கஸ் தேர் யூசஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டே டு டே லைஃப்லன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சப்பாத்தி செய்ய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக் ஆம்லேட் பண்ணும்போது எக்கை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அப்பளம் இருக்கு இல்லையா. ஸோ அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பொருளை வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டீ குடிக்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ஆஃப் பிரெட்,
பிஸ்கெட் அண்ட் கேக். ஸோ இப்போ பேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னத்தை பேக் பண்ணுவோம்? ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுவோம், பிஸ்கெட்டை பேக் பண்ணுவோம், கேக் பேக் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங். வி யூஸ் ஹீட் டு பேக். பிரெட், பிஸ்கெட் அண்ட் கேக்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ். ஸோ நம்ம ஹீட்டை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து பேக் பண்ண வைப்போம். ஸோ அதுதான் வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, கேக் இதெல்லாம் தான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெட் இஸ் அ காமன் ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர்டு பை த பேக்கிங் த டோ. ஸோ காமனாக ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிக் பீப்புள், ஸோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஏஷியன் ஃபுட் மேட் பை ஹியூமன். ஸோ ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப பழைய ஃபுட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ணது என்னென்னா இந்த ப்ரெட்டு தான். ஸோ ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெட்டில் வந்து லோ ஃபேட் ஃபுட் இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து அந்தளவு கொழுப்பு சத்து கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ப்ரெட் ஹேஸ் நியூட்ரிஷன், ஸோ நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் குட் ஹெல்த். ஸோ அதில் வந்து நல்ல நியூட்ரிஷன் இருக்குது. நார்மலாக ஒரு நல்ல ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா நம்ம ப்ரெட்டை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மேக் ப்ரெட் வி நீட் வீட் ஃப்ளோர், ஈஸ்ட், வாட்டர், சுகர் அண்ட் சால்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரெட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெட் கெட் ஸ்பாயில் 6 months faster. ஸோ கீப் இட் இன் ஃப்ரிட்ஜ் அண்ட் தென் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ப்ரெட் வந்து சீக்கிரமாக ஒரு 6 மாதம் சீக்கிரமாக கெட்டுரும். ஸோ ஒரு 6 டைம் மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 மடங்கு அதிகமாகவே சீக்கிரமாகவே இந்த ப்ரெட்டு வந்து கெட்டுருமா. ஸோ அதனால் ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயோ அதை வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்கெட் பாருங்கள். பிஸ்கெட் வந்து ஸ்மாலாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அது வந்து மாவில் செய்கிறாங்க, ஃப்ளோரில் வந்து பேஸ்ட்டு வந்து பேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன வீட் ஃப்ளோரில் பண்ணுவாங்க. ஸ்வீட்டனுக்காக சுகர் ஆட் பண்ணுவாங்க, ஓட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பிஸ்கெட்டுக்கு ஃப்ளோரு, மாவு, சுகர், சர்க்கரை, பட்டர், வாட்டர், மில்க், ஸோ பேக்கிங் பவுடர், ஸோ அப்புறம் சம் ஃப்ளேவர்ஸ், எந்த ஃப்ளேவர் வேணுமோ நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பிஸ்கெட் செய்கிறாங்க. பிஸ்கெட் எப்படி இருக்குன்னா சால்ட்டாகவும் இருக்கலாம், சால்ட் பிஸ்கெட்டாகவும் இருக்கலாம், ஸ்வீட் பிஸ்கெட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஹேவ் க்ரீம் இன் பிட்வீன். ஸோ நடுவில் க்ரீம் வச்சு க்ரீம் பிஸ்கெட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ் ஆர் மேட் வித் பேக்கிங் பவுடர் டு மேக் இட் ஏரி. ஸோ ஏரினா புஃப்னு வருது இல்லையா, ஸோ அதான் ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரிக்காக பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேக் பாருங்கள். ஸோ கேக் வந்து ஒரு டெசர்ட் தான், அது ஒரு வகையான டெசர்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்வீட் ப்ரெட், ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். தெர் ஆர் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேக், ஸ்பெசிஃபிக் இன்க்ரீடியன்ஸ். நிறைய வெரைட்டி கேக் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இன்க்ரீடியன்ட்ஸ்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேக்ஸ்லாம் நம்ம செலிப்ரேஷன் அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ காமன் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சொல்கிறோம்னா கேக்குக்கு வந்து என்னென்ன தேவை? மாவு, ஃப்ளோர், சுகர், எக், ஆயில், பேக்கிங் பவுடர் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஸோ மாவு தேவை, சர்க்கரை தேவை, முட்டை எக்ஸ் தேவை, ஆயில், அப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர், அப்புறம் ஏதாச்சும் ஃப்ளேவர், என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரெட் இஸ் டேஷ் ஃபேட் ஃபுட். ஸோ பிரெட் இஸ் லோ ஃபேட் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரெட் ஆர் மேட் ஃப்ரம் டேஷ் ஃப்ளோர். ஸோ வீட் ஃப்ளோர்லேருந்து தான் பிரெட்டை ரெடி பண்ணுறாங்க. பிஸ்கெட்ஸ். டேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் பர்த்டே செலிப்ரேஷன். பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? கேக். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஜெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் ஃபோன், லேப்டாப், டேப்லெட்ஸ் அண்ட் மோர். ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர், பென்ட்ரைவ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ டே டு டே லைஃப்பில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்மால் எலக்ட்ரானிக் மிஷின், சின்ன எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் தான். ஸோ லேப்டாப், ஃபோன், கேமரா, பென்ட்ரைவ், ஸ்பீக்கர், ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கலாம். இது அப்பார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன் ஹேவ் எபிலிட்டி டு ஆக்சஸ் த இன்டர்நெட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸ், டேக் ஃபோட்டோஸ், ட்ராக் லொக்கேஷன் அண்ட் மோர். ஸோ கம்யூனிகேஷன் வெறும் பேசுகிறதுக்காக மட்டுமே ஃபோன் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. நம்ம அதுக்கு முன்னே இன்டர்நெட் பார்க்குறோம், உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஃபைல்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஏதாச்சும் லொக்கேஷன் வேணும்னா டக்குன்னு போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஃபோன் என்ன ஆகுது? யூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர். ஸோ மியூசிக் பிளேயருக்குள்ள ப்ளூடூத் பிளேயர், ஸோ அதான் சொல்கிறாங்க, அதான் போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர். இட் ஸ்டோர்ஸ் பிளேஸ் thousands of songs. You can listen to the song anywhere. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எங்கே வேணாலும் பாட்டு போட்டு வச்சு கேட்டுக்கலாம். ஸோ இதில் நிறைய பாட்டுகள் வந்து சேவ் பண்ணிக்கலான்றாங்க. நெக்ஸ்ட்டு டேப்லெட். ஸோ டேப்லெட் வந்து என்ன? யூஸ் டு ரீட் புக்ஸ், ப்ளே கேம்ஸ் அண்ட் வாட்ச் வீடியோஸ். ஸோ கேம் விளையாடுறதுக்கு, புக் ரீட் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னா நம்ம டேப்லெட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் எதுக்கு? இது வந்து ஸ்மால் கேஜெட்டு. ஸோ இதில் வந்து நிறைய ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த ஃபைலில் வேணாலும் யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியாக கம்ப்யூட்டரில். ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரிக் டார்ச். ஸோ இந்த டார்ச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஹேண்ட் ஹெல்ட் எலக்ட்ரிக் லைட்.
ஸோ நம்ம பெரிய ஒரு குண்டு பல்பையோ ஒரு டியூப் லைட்டையோ தூக்கிட்டு போக முடியாத இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், போர்ட்டபுளாக இது வந்து ஹேண்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம பேக்கெட்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது ரொம்ப டார்க்கான பிளேஸில் போகும்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு லைட் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஸோ ட்ரை டு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வரும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேமரா, ஸோ செகண்ட் ஒன் வந்து ஹெட்ஃபோன், தேர்ட் ஒன் ரிமோட், நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர், நெக்ஸ்ட் வெப் கேமரா. ஸோ வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எவல்வேஷன் கொடுத்துருக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த யங் ஒன்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் இஸ் டேஷ். ஸோ அவங்க யங் ஒன்ஸ்க்கு கொடுக்குற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன, மில்க்கு தான். ஸோ குழந்தைங்களுக்கு. ஸோ விட்டமின் ப்ரெசன்ட் இன் த மில்க் தட் ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் அவர் போனஸ் விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி தான் மில்கில் இருக்க விட்டமின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் ஃபுட் ஐட்டம் மேட் பை ஹியூமன். ஒரு பழைய, அதாவது அந்த காலத்திலேயே மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட ஃபுட்னா எதுனா பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேஷ் இஸ் அ ரா ஃபுட். ஸோ குக்கும்பர் சப்பாத்தி பிரெட். சப்பாத்தி பிரெட்டை குக் பண்ணுவோம். ஸோ ராவா சாப்பிட்றது என்னது, குக்கும்பர் தான். ஸோ குக்கும்பர் எழுதிக்கோங்க. அ கேஜெட் தட் பிளேஸ் சாங் இஸ் கால்ட் மியூசிக் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட் சீஸ் அண்ட் பன்னீர் ஆர் மேட் ஃப்ரம். சீஸும் பன்னீர் எதில் பண்ணுறாங்க, மில்க். நியூட்ரிஷன் ஆர் மேட் ரெடி ஃபார் டைஜஷன் பை குக்கிங். ஸோ குக்கிங்கால தான் நமக்கு டைஜஷன் ஆகுது, இல்லை சீவிங், ரெண்டுமே சொல்லலாம். நெக்ஸ்ட் சீவிங்னா மெல்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மியூசிக் பிளேயர்னா பிளேஸ் மியூசிக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்யூனிகேட் வித் த வேர்ல்டு. ஸோ எலக்ட்ரிக் டார்ச் ப்ரொவைட் லைட். பென்ட்ரைவ் ஸ்டோர்ஸ் டேட்டா. டேப்லெட் பிளேஸ் கேம். ஸோ 2 4 5 3 1. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் சென்டென்ஸ் ஆர் 2. ஸோ ஆன்சர் பண்ணணும். ஸோ நேம் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் மில்க். மில்க்லேருந்து கிடைக்கிற ரெண்டு சொல்லணும். ஸோ வர பன்னீர் அண்ட் பட்டர். ஸோ பட்டர் அண்ட் பன்னீர் வந்து நமக்கு மில்க்லேருந்து தான் கிடைக்குது. ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 பேக்டு ஃபுட். ஸோ பேக் பண்ணுறது கேக், பிஸ்கெட்ஸ் அண்ட் பிரெட். ஸோ இது 3 தான் பண்ணுவாங்க. ஸோ இன் வாட் வேஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் வில் ஹெல்ப் யூ. ஸோ எப்படி ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஹெல்ப் ஆகுது, ஸோ கம்யூனிகேட் வித் வேர்ல்டு கூடயே கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் ஃபுட். ஃபுட் இஸ் பேசிக் நீட் ஃபார் சர்வைவல். ஸோ ஃபுட்டு வந்து நம்ம சாதாரணமாக உயிர் வாழணும்னால நமக்கு என்ன தேவை, ஃபுட்டு தேவைப்படுது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் குக்கிங் ரிமூவ்ஸ் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ். ரைட் டவுன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங். ஸோ நம்ம குக்கிங் பண்ணுறதுனால இதில் இருக்க ஹார்ம்ஃபுல்லான ரொம்ப ஆபத்தான மைக்ரோப்ஸ் ஜெம்ஸ் எல்லாம் வந்து செத்துருது. ஸோ அது வந்து நமக்கு பெனிஃபிட் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைஜஷனுக்குலாம் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ வை ஷுட் வி ட்ரிங்க் மில்க். ஸோ ஏன் மில்க் குடிக்கணும் அப்படின்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் டிலாம் இருக்குது. ஸோ அது வந்து போன் ஹெல்த்துக்கெலாம் நல்லது. ஸோ அது மட்டும் அதில் கால்சியம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம போனுக்கு வந்து ரொம்ப போன் டீத்துக்கெலாம் நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நம்மளோட குழந்தைங்களுக்குமே என்னது ரொம்ப ரொம்ப மில்க்ஸ் வந்து முக்கியம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் த கேஜெட் தட் யூ யூஸ்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கேஜெட்ஸ் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்க, ஃபோன், ப்ளூடூத், ஸ்பீக்கர், ஸோ இந்த மாதிரி டேப்லெட், லேப்டாப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ எடுக்கலாம். டேப்லெட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டேப்லெட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.